சஞ்சயுமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா அவன் எப்பயுமே படுத்துட்டு இருக்க பிளேஸ்ல அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா படுத்துட்டு இருக்காரு. அதை பாக்குற சஞ்சயுமே பயங்கரமா கடுப்பாயிட்டு இந்த வீட்டுல எனக்குன்னு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கறதுக்கு இப்ப பெட்டுமே ரெடி பண்றான். லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், வர அமௌண்ட் வச்சு கண்டிப்பா ஒரு வீடு வாங்கிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்கற அவங்க அம்மாவுமே லோன் கிடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்றத சொல்றாங்க. அம்மா நான் பேங்க்ல வேலை பாக்குறேன், கண்டிப்பா எனக்கு லோன் கிடைச்சிரும் அப்படின்றத சொல்றான். அடுத்த நாள் ஆபீஸ் போறான். பார்த்தா அவனோட லோனை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குற சஞ்சயுமே பயங்கர கடுப்பாயிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறான். ஃபங்க்ஷன்ல மீட் பண்ண கரீனாவுமே அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கரீனாவுமே சஞ்சய் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு என்னோட ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் பேங்க்ல தானே வேலை பார்க்கறேன், எனக்கே லோன் தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கற கரீனாவுமே இந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணதே நான் தான் அப்படின்றத சொல்றா. சம்பளமே 50,000 தான், எப்படியும் கைக்கு ஒரு 46,000 தான் வரும். ஆனா நீங்க கேட்கற லோன் அமௌண்ட் 50 லட்சம், எப்படி தர முடியும்? மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 40,000 பே பண்ற மாதிரி இருக்கும், பேலன்ஸ்க்கு 6,000 வச்சு நீங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்ன்றத கேட்கற சஞ்சயுமே அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்றான். மேனேஜ் பண்ண முடியுமான்றத பாக்குறதா எங்களோட வேலையே, இதான் கம்பெனியோட பாலிசியுமே அப்படின்றத சொல்றா. இப்ப சஞ்சயுமே கரீனாவே திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். கரீனாவுமே நான் என் வேலையை தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கடுப்பாயிடுறா. இவங்க ரெண்டு பேருமே ஆபீஸை முடிச்சுட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சஞ்சயும் கரீனா கிட்ட போயிட்டு சாரி நான் ஊ மேல கோவப்பட்டிருக்க கூடாது, நான் லோன் கிடைக்கலன்ற கடுப்பை ஊ மேல காட்டிட்டேன் அப்படின்றத சொல்றான். காஃபி குடிக்க போலாமான்னு சொல்லிட்டு இப்ப கரீனாவுமே கூப்பிடுறான். இப்ப அவளுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா. சஞ்சயுமே கரீனா கிட்ட மும்பைல இருக்க எல்லா ரயில்வே கோட்ரஸ்லயுமே நான் இருந்திருக்கேன், எங்க அட்ரஸ் எப்பவுமே பெர்மனன்டாவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், எனக்கு அது சுத்தமா பிடிக்காது, எனக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வேணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை அப்படின்றத சொல்றான். கேட்கிற கரீனாவுமே அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அது எப்படி பார்க்காம இருப்பேன், அதெல்லாம் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வைக்கிறான். அதனால தான் நான் லோனுமே அப்ளை பண்ணி வச்சிருந்தேன், ஆனா இப்ப அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத சொல்றான். ஏன் பண்ண முடியாது, இன்னும் வழி இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றத கேட்கறா. அவனுமே இல்லன்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு கேர்ள் ஃபிரெண்டாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா அப்படின்றத சொல்றான். அதை கேட்கற கரீனாவுமே உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல லோன் வாங்கலாம் அப்படின்றத சொல்றா. இப்ப இருக்க எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி 50-50 பிரிச்சு ஒரு நாள் நீ பண்ணு ஒரு நாள் நான் பண்ணேன்னு சொல்லி எல்லா வேலையுமே 50-50 பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த லோனுமே ரெண்டு பேரும் சேர்ந்துமே பே பண்ணலாம் அப்படின்றத சொல்றா. பட் இந்த ஸ்கீம் மூலமா நீ போனா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே அப்படின்றத கேட்கறான். சஞ்சயுமே அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றத சொல்றான். இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன், நீ அப்ளை பண்ணிருக்கியா அப்படின்றத கேட்கறான். அதுக்கு கரீனாவுமே எனக்குமே ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு தான் ஆசை, இத பத்தி நான் என்னோட லவர் சாம் கிட்ட சொன்னேன், அவன் ரொம்ப பணக்காரன்றதுனால அவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு 3 பேர் இருப்பாங்க, அதனால ஹவுசிங் லோன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் அப்படின்றத சொல்றான். சஞ்சயுமே நீ ரொம்ப லக்கியா போகும், லைஃப் ஜாலியா இருக்குமே அப்படின்றத சொல்றான். பட் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், அதுல ஹாப்பியா நாங்க ரெண்டு பேருமே லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றத எனக்கு பெரிய ஆசை அப்படின்றத சொல்றான். கரீனோட வீடுமே வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி டான்ஸ் ஆடுறப்ப சஞ்சய்க்கு அந்த டான்ஸ் ஆட தெரியாதுன்றதால கரீனா தான் அந்த ஸ்டெப் போட்டுருப்பாங்க. சஞ்சயுமே அந்த ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணி இப்ப கரீனா கூட ஆடி காட்டுறான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து சஞ்சய்க்கு ஒரு கால் வந்துடுது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க இருந்து சஞ்சயுமே ராஷியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச பூலாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்குமே போறா. பார்த்தா அங்க ராஷியோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. அதை பாக்குற சஞ்சய்க்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ராஷியும் அவங்க ஹஸ்பண்ட் க்ளோஸா இருக்கிறத பாக்குற சஞ்சய்க்குமே பயங்கரமா கடுப்பாயிடுது.